Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் குவாரிக்கு அனுமதி வழங்குவது குறித்த கருத்து கேட்பு கூட்டத்தில் அதிகாரிகள் முன்னிலையில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மணக்கடவு கிராமத்தில் மகேஸ்வரி என்பவர் ஏற்கனவே குவாரி நடத்தி வரும் நிலையில் விரிவாக்கம் செய்வதற்காக அரசிடம் விண்ணப்பித்திருந்தார். இது தொடர்பாக திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் நடந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் குவாரியால் பல்வேறு தொந்தரவுக்கு ஆளாகுவதாகவும் விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் கூறி எதிர்ப்பு தெரிவித்தனர். இதெல்லாம் சொன்னா பூரா ரூல்ஸ் பேசுறாங்க. அப்ப கருத்து கேட்பு கூட்டங்கிறது அப்ப எதுக்கு? எல்லா கருத்தோட நீங்க பார்த்து கவர்மெண்ட் பார்த்து பர்ஃபெக்ட்டா பண்ணுங்க. கல்குவாரி எங்களுக்கு வேண்டாம், அவ்வளவுதான். குழந்தைங்க அஃபெக்ட் ஆகுறாங்க, ஃபியூச்சர் ஜெனரேஷன் இதனால பாதிக்கப்படுது. இருக்கிறவங்க விடுங்க, வயசானவங்க விடுங்க, இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? தாம்பரம் சேலையூரில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் 2 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். 3வது மாடியில் சென்ட்ரிங் பலகைகள் கலட்டும் போது ஏற்பட்ட விபத்தில் கனகராஜ் மற்றும் சுரு ஆகியோர் படுகாயமடைந்தனர். இருவரும் குரோம்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இருவரும் உயிரிழந்தனர். பெஞ்சல் புயல் எச்சரிக்கைக்கு பின் மீன்பிடி தடை முடிந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பகுதியிலிருந்து 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மீன்பிடிக்கச் சென்றன. கடந்த 5 நாட்களாக மீன்பிடிக்க முடியாமல் இருந்த நிலையில் மீன்வளத்துறையின் அனுமதியுடன் மீனவர்கள் கடலுக்குள் சென்று எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் மீன்களை பிடித்தனர். கடலில் பிடித்து கொண்டு வரப்பட்ட வாவல், வஞ்சரம், இறால், திருக்கை உள்ளிட்ட மீன்கள் மற்றும் நண்டுகள் போன்றவை கிலோ ஒன்றுக்கு சுமார் 800 முதல் 3000 ரூபாய் வரையில் ஏலம் போனதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை எதிரே ஆட்டோ ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆட்டோ டிரைவர் உடனே கீழிறங்கி தப்பிய நிலையில் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க முயற்சி செய்தனர். இருப்பினும் இந்த விபத்தில் மளமளவென பற்றி எரிந்த தீயால் ஆட்டோ முழுவதுமாக சேதமடைந்தது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வட மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை மற்றும் புயலால் ஒட்டன்சத்திரம் உள்ளிட்ட மார்க்கெட்டுகளிலிருந்து காய்கறி வரத்து குறைந்ததால் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. கேரட், பீன்ஸ், குடமிளகாய் போன்றவை கிலோவுக்கு ரூபாய் 20 உயர்ந்துள்ளது. பீன்ஸ் 90 ரூபாய்க்கும், குடமிளகாய் 95 ரூபாய்க்கும் மற்றும் கேரட் 90 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தக்காளி 65 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 25 ரூபாய் என மற்ற காய்கறிகளும் விலை உயர்ந்துள்ளது. காரைக்குடி மாநகராட்சியில் 27 மற்றும் 28வது வார்டுகளில் அடிப்படை வசதிகள் வேண்டி அதிமுக உறுப்பினர் பிரகாஷ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி ஆணையர் வராததால் மக்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை வசதிகளுக்கு கூட போராட வேண்டிய சூழல் இருப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர்.